எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிஸ்டார் மொபைல் ட்ரைனிங் வீடியோஸ். நான் உங்கள் கோபிநாத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சார்ஜிங் செக்ஷனை பற்றின ஒரு டீட்டெயில் வியூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சார்ஜிங் செக்ஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த சார்ஜிங்கில் வந்து லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் ஒன்று வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் சார்ஜிங், ஸ்லோ சார்ஜிங், இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சிசி டேமேஜ் ஆகிறதுனால இல்லை அப்படின்னா வாட்டர் டேமேஜ்னால ஆகக்கூடிய அந்த லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சார்ஜிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சார்ஜிங் செக்ஷன் ஸோ ஓகே. ஸோ இந்த சார்ஜிங் செக்ஷனில் நம்ம சார்ஜிங்னால பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்லோ சார்ஜிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் சார்ஜிங், ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ப்ராப்ளம், டெம்பரேச்சர் டூ ஹை அண்ட் டெம்பரேச்சர் டூ லோ. ஸோ இந்த 4 விஷயங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ஜிங்கால் வருது இந்த 4 விஷயங்களாக இருக்கும். ஸோ நம்ம வந்து காமனாக ஒரு இது படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து சிசி பின், ஸோ இதுதான் வந்து சிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு, தேர்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, காமனாக இந்த 5 பின் கொண்ட இந்த சிசி பின். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின், லாஸ்ட் பின், இது 2 தான் வந்து நமக்கு ப்ளஸ்ஸுக்கு மைனஸுக்கான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வி சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரவுண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சிசி பின்னில் இருந்து சென்டராக ஒரு விஷயம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் ஐசி. ஸோ இந்த சார்ஜிங் ஐசிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் பிளாக் டயக்ராம் தான் போடுறேன், சர்க்யூட் டயக்ராம் போடல. ஸோ இந்த சார்ஜிங் ஐசிலேருந்து நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கான பேட்ரி கனெக்டர், ஸோ இது வந்து கிரவுண்ட். ஸோ பிஎஸ்ஐ பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கேருந்து தெர்மிஸ்டர், போட்டு நமக்கு சிபியூக்கு போகுது. ஸோ இதில் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த சிசினால் ஏற்படுற 2 விஷயம். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட். ஸோ இந்த சிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டு நமக்கு இந்த பேட்ரி கனெக்டர், அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் ஒரு சார்ஜ் ஏறலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பேட்ரி கனெக்டரில் வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது விஷயம், வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வருது ஒரு 2 வோல்ட் ஆர் 3 வோல்ட் இந்த மாதிரி வருது அப்படின்னா மேபி அங்கே வந்து சிசி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சார்ஜ் போட்டுட்டு டைரெக்டாக பிசியில் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து 4 வோல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வரணும். ஸோ வரலை அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சிசி பின்னை தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த சிசி பின்னை சேஞ்ச் பண்ணுறதுனால ஸ்லோ சார்ஜிங் சரி, ஃபேக் சார்ஜிங் சரி, லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் சரியாயிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் இன்னொன்று, நம்ம சிசி சேஞ்ச் பண்ணாலுமே அந்த லோ வோல்டேஜ்னு ஒன்று வரும். ஒரு சில மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வோல்ட்னா 3 வோல்ட் தான் வரும், 2.7னா 2.7 தான் வரும், ஆனால் 4 வர வேண்டிய இடத்துல. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிசி சேஞ்ச் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் 22K அந்த மாதிரி சம்திங் போட்டிருப்பாங்க. ஸோ அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள். அது இல்லாமல் இங்கே போட்டிருக்க கெப்பாசிட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி சென்டரில் இருக்கிற ஏதோ ஒரு லீக்கேஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நமக்கு லோ வோல்டேஜ் வரதுக்கான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வோல்டேஜ் வருது அப்படின்னா ஃபுல்லாக கட் ஆகிடணும். ஒரு சார்ஜிங் ஈஸி வேலை செய்யலை அப்படின்னா ஃபுல்லாக கட் ஆகலாம். இன்னொரு விஷயம், சென்டரில் இருக்க பார்ட்ஸ்னால கூட நமக்கு லோ வோல்டேஜ் வரலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுங்கள். அப்படியும் லோ வோல்டேஜ் வருது அப்படின்னா நம்ம வந்து சார்ஜிங் ஈஸியை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ரெடி ஆகிடும். நம்ம மேக்ஸிமம் வந்து சார்ஜிங் ஐசிக்கு போக தேவையில்ல சார். 3வது விஷயம், டெம்பரேச்சர் டூ ஹை ஆர் டூ லோ. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எதனால் வருது?
ஒன்று வாட்டர் டேமேஜ். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ஆனால் ரெண்டாவது, அதாவது வந்து சம்மந்தமே இருக்காது, அது எதனால் அப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் A10 எடுத்துக்கோங்க, A20 எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம், நம்ம சார்ஜ் போடும்போது ஒரு வார்னிங் சிம்பிள் காமிச்சு இப்படி நமக்கு வந்து காமிச்சிடும், நோ சார்ஜ். அண்ட் விவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சார்ஜிங் இஸ் பாஸ்டு அப்படின்னு வரும். ஓப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுதான், சாம்சங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுதான். ஸோ திடீர்னு வரதுக்கான காரணம் என்னன்னா தெர்மிஸ்டர். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம சார்ஜிங் ஏசி கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து பேட்டரி கனெக்டருக்கு போகுது இல்லையா. ஸோ இந்த சென்டர் பின் பிஎஸ்ஐ பின் கிட்ட நமக்கு அந்த தெர்மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தெர்மிஸ்டர்னா என்ன, எனக்கு சரியாக புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ தெர்மிஸ்டர்னா ஒன்றுமே கிடையாது, ரெசிஸ்டர் தான். ஸோ ரெசிஸ்டரோட வேலை என்ன, மின்தடை அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இந்த தெர்மிஸ்டர் அப்படிங்கிறத தெர்மல் ப்ளஸ் ரெசிஸ்டர், அதுதான் வந்து நம்ம தெர்மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதனால் தெர்மிஸ்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா, தெர்மல் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ஒரு ஹீட் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஹீட் அப்படிங்கிறது தான் தெர்மல், ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஹீட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா சென்சிங் வேலை, அதாவது வந்து ஹை டெம்பரேச்சரா லோ டெம்பரேச்சர் அப்படின்னு சென்ஸ் பண்ணுறது தான் இந்த தெர்மிஸ்டரோட வேலை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த தெர்மிஸ்டரில் ஏதாவது தண்ணி பட்டுருச்சு அப்படிங்கிற காரணத்தினால இதில் வந்து சம்திங் ஏதாவது ஃபால்ட் ஆகி லீக்கேஜ் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகும்போது இது யாரோட கனெக்டில் இருக்காங்க, சிபியோட கனெக்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆகும்போது உடனே சிபியோ நமக்கு என்னென்னு மெசேஜ் பண்ணுது அப்படின்னா, நம்ம சார்ஜ் போடும்போது டெம்பரேச்சர் இஸ் டூ ஹை, டெம்பரேச்சர் இஸ் டூ லோ, த சார்ஜிங் இஸ் பாஸ்ட். ஸோ சிபியூக்கு தெரியாது கீழே வந்து, ஏன்னா அது கொடுக்குற கமெண்ட் தான் சிபியூ கொடுக்குமே தவிர அதுக்கு தெரியாது கீழே தெர்மிஸ்டர் வந்து தான் ப்ராப்ளம், நம்ம வந்து உண்மையாலுமே வந்து டெம்பரேச்சர் ஹை ஆகலை, உண்மையாலுமே லோ ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் சிபியூக்கு தெரியாது. இந்த தெர்மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக வேலை செய்யலைன்னா சிபியூக்கு யார் சொல்லுவா? அப்போ இந்த தெர்மிஸ்டர் கரெக்டாக வேலை செய்யலை அப்படிங்கிறதுனால தான் சிபியூ வந்து அதோட வேலையை செய்யுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி டூ ஹை டூ லோ வரும்போது இந்த தெர்மிஸ்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அந்த தெர்மிஸ்டர்னே தனியாக இருக்குது, அதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து நார்மல் வந்து தெர்மிஸ்டருக்கும் வேல்யூ இருக்கும். ஸோ 48K அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் வேல்யூ இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி போர்டில் கிடைக்கும் அப்படின்னா, சேம் போர்ட்லேருந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஐ மீன் அந்த வேல்யூ, அதாவது ஸ்கிமேட்டிக் பார்த்து அந்த வேல்யூ கிடைச்சதுனா கூட நீங்கள் வேறு ஏதாவது போர்ட்லேருந்து கூட நீங்கள் அந்த சேம் வேல்யூவில் இருக்க அந்த தெர்மிஸ்டரை நீங்கள் எடுத்து வைக்கலாம். அந்த தெர்மிஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஸ்கிமேட்டிக்கில் இதை கண்டிப்பாக அவங்க போட்டிருப்பாங்க. இதோட இனிஷியல் வந்து TH ஆர்னு ஸ்டார்ட் ஆகும், சில இடத்துல THன்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த TH அப்படின்னாவே அங்கே வந்து தெர்மிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தெர்மிஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணாவே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ரெடி ஆயிடும். ஸோ தெர்மிஸ்டர் தான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் செஞ்சிடணும். ஒரு டூ ஹை டூ லோ ப்ராப்ளம் வருதுனாவே சிசி சேஞ்ச் பண்ணாலே ஒரு சில மாடல்ஸ்லாம் ரெடி ஆயிடும். ஸோ சிசியில் வாட்டர் ஃப்ளோ டேமேஜ் இருந்தனாலும் அந்த 5 ட்ராக்ல டேமேஜ் இருந்தனாலும் நமக்கு வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். சரி, ஓகே. இப்போ டூ ஹை டூ லோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சிசி போர்டு மாத்திரம் ரெடி ஆயிடும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த தெர்மிஸ்டருங்கிறது ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சிசி போர்டில் இருக்கும். அந்த மாதிரியான தருணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிசி போர்டே சேஞ்ச் பண்ணும்போது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ரெடி ஆயிடுது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் மாதிரியான மொபைல்ஸில் வந்து நீங்கள் சிசி சேஞ்ச் பண்ணும் போதே ஒரு சிலதெல்லாம் ரெடி ஆயிடும். ஒரு சிலதில் தான் நமக்கு ரொம்ப தெர்மிஸ்டர்லாம் தேடி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு 4 விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் அப்படிங்கிறபோது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பேசிக்காக ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஒரு சார்ஜிங் ட்ராக் கட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி ஜம்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து போர்டு, இது சிசி உட்காரத்துக்கான பிளேசஸ்ஸு. ஸோ இந்த 5 ட்ராக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த 5 ட்ராக்குமே கட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ட்ராக்கே கிடையாது அப்படின்னா இது எப்படி ஜம்பர் பண்ணுறது நிறைய பேத்துக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா நீங்கள் கவர்ந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டிலேருந்து ஒரு க்ரீன் கலர் கோட்டிங் இப்படி போகும், எல்லா லைன்ஸ்லேருந்துமே இப்படி எங்கேயோ போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இப்படி இருக்கும். ஏன்னா இது வந்து கிரவுண்டாக இருக்கலாம், இது விபேட்டாக இருக்கலாம். ஏன்னா கிரவுண்டுன்னா அது வந்து காமனாக போர்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் கோட்டிங் போகும். இந்த கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங்லேயே கெப்பாசிட்டர் வந்து இதை படுற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் கிரவுண்டாக இருக்கும், கெப்பாசிட்டர் வந்து இந்த இடத்துல படுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ட்ராக்லேயே படுற மாதிரி இருக்கும், பட்டு வேறு ஒரு இதில் கனெக்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி ட்ராக் அடிக்கலாம் அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். நீங்கள் சிசி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிளேடை வச்சு சுரண்டிட்டீங்க
உங்களுக்கு காப்பர் லேயர் மாதிரி ஒன்று தெரியும். ஸோ அதில் நீங்கள் சால்டர் பண்ணி இங்கேருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் ஜம்பர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் 5 ட்ராக்கும். ஸோ அந்த க்ரீன் கலர் கோட்டிங் நம்ம சுரண்டி விட்டிங்க அப்படின்னா காப்பர் பிளேட் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் அழகாக ஒரு ஜம்பர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 5 விஷயங்களும் நம்ம ஜம்பர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராக்கிங் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும். ஸோ இதை நான் பண்ணதை ஒரு ஃபோட்டோ நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ. இதில் பாருங்கள், அந்த ட்ராக் ஃபுல்லாகவே இல்லை, சிசி மாத்திரம் சொல்லிட்டு அந்த ட்ராக்கே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்க்ராப் பண்ணி எடுத்து நம்ம வச்சது தான் காமிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.